சிவகாமி, சிவகாமி, என்னாச்சு உனக்கு? என்னமோ தெரியலீங்க, ஒரே மயக்கமா இருக்கு. கொஞ்சம் சோடா குடிச்சா பரவாயில்ல. கொஞ்சம் எது வாங்கிட்டு வரேன். எங்க அதோ தூரத்துல ஒரு கோபுரம் தெரியுதே, அது என்ன கோயில்? அதுவா, கொலகார காளியம்மன் கோயில். கொலகார காளியம்மன்? ஆமாங்க, 5-6 வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய சூலாயுதத்தால ஒவ்வொருத்தரா குத்தி கொலை பண்ணிட்டா அந்த ஆத்தா. கோயில் இப்ப ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு. கோயில் பக்கம் இப்ப யாரும் போறதில்ல. எங்க அந்த கோயிலுக்கு எந்த பக்கம் போகணும்? அதோ பக்கத்துல தெரியுது பாத்தீங்களா, அந்த வழியா தான் போகணும். ஏமா, இப்ப நீங்க அங்க போக போறீங்களா? உங்களுக்கு ஏமா அந்த விஷ பரிச்சையெல்லாம்? பேசாம வீடு போய் சேருங்கம்மா. சரிங்க, இந்தாங்க. வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. எதுக்கு? வீட்டுக்கு தானே போறோம். இல்லீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு போலாம். என்ன வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இறங்கி வாங்க. சிவகாமி, உள்ள அவசியம் போகத்தான் வேணுமா? ஏன் பயமா இருக்கா? கொலகார காளியாச்சே, நம்ம 2 பேரும் உள்ள போனா கொண்டு போட்டுருவாளோன்னு பயப்படுறீங்களா? அப்படி ஒரு மரணம் நம்ம 2 பேருக்கும் கிடைச்சா அதை விட பாக்கி இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைங்க. வேணும்னா நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சிவகாமி, அந்த அளவுக்கு கோழை இல்ல உன் புருஷன். இரு, நானும் வரேன்.
என்னங்க, தேவைக்கு அதிகமா அந்த நாயுடு தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொன்னீங்களே, அது இந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் தான் வாங்கிட்டு வந்தார் போல இருக்கு. சீக்கிரமா போய் அதெல்லாம் கொண்டாங்க. சரி சிவராம். தாயே பராசக்தி, மாகாளி அம்மா, கும்பிட்ட கைகளுக்கு நம்பிக்கை ஒளி வீசும் தாயே, இந்த ஊரும் உலகமும் உன்னை கொலைக்காரி பழிக்காரின்னு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க குறைகளை போக்க வந்த கருணையின் வடிவோன்னு நம்பித்தான் வந்திருக்கோம். ஆமாமா, மனசால கூட நாங்க மத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சதில்ல. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஏமா இந்த சோதனை? காலிழந்த இந்த அனாதைக்கு வாழ்வு கொடுத்த இந்த தெய்வத்தின் ஒரே ஆசை தான் ஒரு குழந்தைக்கு தந்தையாகணும்னு தான். அந்த ஆசைய என்னால நிறைவேற்ற முடியல. 2 தடவை கரு கலைஞ்சு தாயாக முடியாத இந்த அபாகியவதிக்கு தாயாக பாக்கியத்தை கொடுத்தாயே, தாயாக பாக்கியத்தை கொடு. அம்மா, உன் கருணையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழும் தெய்வமான இந்த பாம்பு மூலமா சத்திய வாக்கு சொல்லி ஒரு சத்தியை நிரூபிச்சுட்டேன். உன்னுடைய ஆசையால அருளால சீக்கிரமே எனக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு 5 வயசு முடியறதுக்குள்ள இந்த கோயிலை புதுப்பிச்சு திருவிழா நடத்துறேன். வேப்பஞ்சேலை சாத்திக்கிறேன். தீமிதி திருவிழால பூ மிதிக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? ஆசீர்வாதம்.